மெட்ராஸுக்குப் போ, மெட்ராஸுக்குப் போ என்று மீண்டும் மீண்டும் ஜீவன் காதில் கேட்டுக்கொண்டே இருந்தது. வேம்பூர் மக்களின் அந்த வார்த்தைகள் வேம்பாகவே கசந்தது அவனுக்கு. கிழக்கிற்கும் மேற்கிற்கும் மத்தியில் சூரியன் நிற்கும் ஓர் மத்திய வேளை, ஜீவன் தன் நண்பன் மோகனுடன் பொன்னியம்மன் கோவில் அரசமரத்தடியில் வந்தமர்ந்தான். இந்த ஊர்க்காரங்க தொல்லை தாங்க முடியலடா. ஏதோ அவங்க தலையில என்ன சுமக்குற மாரி பார்க்கும் போதெல்லாம் மெட்ராஸுக்குப் போ, மெட்ராஸுக்குப் போன்னு சொல்லிட்டே இருக்காங்க என்று வழக்கம் போல் புலம்பினான் ஜீவன். இதுநாள் வரை அமைதியாக கேட்டு வந்த மோகன், ஏண்டா மெட்ராஸுக்குப் போனாதான் என்ன? இதே அரசமரத்தடியில நம்ம கூட கதை பேசிட்டு இருந்தவன்லாம் இப்போ மெட்ராஸ்ல நல்லா சம்பாதிக்கிறாங்க. நீயும் போனா உனக்கு தானே நல்லது. எங்க அப்பா கூட சுரேஷ் அண்ணா கிட்ட பேசியிருக்காங்க. நாளைக்கு காலையில நானும் கிளம்பிடுவேன். நீயும் வரனா சொல்லு, சேர்ந்தே போகலாம் என்று மோகன் தன் பல நாள் மௌனங்களை கொன்று குவித்தான். பிடித்தவர்களிடம் இருந்து வரும் பிடிக்காத வார்த்தைகள் மிகவும் கனமானவை. சுமை தாங்கி கல்லைப் போல அசையாமல் நின்றான் ஜீவன். சூரியனும் அரசமரத்து நிழலும் எதிரெதிர் திசையில் சற்று நகர்ந்தன. ஜீவனின் அமைதியை பயன்படுத்திக் கொண்டு மீண்டும் தொடங்கினான் மோகன். உங்க வீட்டுக் கடன் எவ்ளோ? உங்க அப்பா நிலைமை என்னன்னு இந்த ஊரே பேசுது. மோகன் கூறிய கூரிய வார்த்தைகள் ஜீவனின் அமைதியை குத்திக் கிழித்தன. டேய், என்னடா பேசுறனா? என்ன சும்மாவா ஊர் சுத்துறேன்? இப்ப கூட அந்த அரக்காணி நிலத்தை நான் ஒரே ஆளா உழுதுட்டு வரேன். எங்க அப்பா நடக்க முடியாம போனதுல இருந்து நான் ஒரே ஆளாதான் குடும்பத்தை பாத்துக்கிறேன் என்று தன்னை நியாயப்படுத்தினான் ஜீவன். அரசமரத்து நிழல் நீள்வட்டமாக வளர்ந்திருந்தது. சரி, நேரமாகுது, வா நடந்துட்டே பேசலாம் என்று மோகன் ஜீவனை அழைத்து கொண்டு நகர்ந்தான். நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஜீவா, உன்ன போல உழைப்பாளி இப்போ இந்த ஊர்ல யாரும் இல்ல, ஒத்துக்கிறேன். ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் முனியாண்டி ஐயான்னு ஒருத்தர் சுத்தி இருக்க 10 ஊரும் பாராட்டுற பெரிய உழைப்பாளியா இருந்தாரு. ஆனாலும் அவரால அவர் பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் சேர்த்து வைக்க முடியாம கடன் வாங்குனாரு. அவர் உழைப்ப வயிறும் வட்டியுமே தின்னுடுச்சு. மகளோட பசங்க காதுகுத்துக்கு மேலும் கடன் தான் வாங்க முடிஞ்சுது. இப்போ அவரு கடன் தொல்லையால மனசு உடைஞ்சி உடம்பும் உறைஞ்சி படுத்துட்டாரு. அவரும் மகனும் அவரே மாதிரியே தன் உழைப்ப தினமும் அந்த பணம் முளைக்காத அரக்காணி நிலத்துல புதைச்சிட்டு வரான் என்று சொல்லிவிட்டு ஜீவனின் கண்களை உற்று பார்த்தான் மோகன். உனக்கு இந்த கதை புரிஞ்சுதா இல்லையான்னு எனக்கு தெரியல ஜீவா. கடைசியா ஒன்னு மட்டும் சொல்லிட்டு போறேன். முனியாண்டி ஐயா மகனுக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியாது. அவரோட அந்த அரக்காணி நிலமும் கூட கூடிய சீக்கிரம் கடனில் மூழ்கப் போகிறது. ஊரார் வார்த்தைகளைப் போல மோகனின் வார்த்தைகளை ஜீவனால் கடந்து செல்ல முடியவில்லை. இரவின் தனிமை ஜீவனை சிந்திக்க தூண்டியது. தந்தை பட்ட கடனும் தந்தைக்கு தான் பட்ட கடனும் ஜீவனின் மனநிலையை புரட்டி போட்டது.